ராஜேஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம். மிக முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாரமுல்லா பகுதியில் சைரன் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவல். ஒரு பதற்றமான ஒரு சூழலை பாகிஸ்தான் உருவாக்கி இருக்கக்கூடிய நிலையில காஷ்மீரில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. பல்வேறு இடங்களில் முழுவதுமாக மின்தடை ஏற்பட்டு பிளாக் அவுட் என சொல்லக்கூடிய முழுவதும் மின்தடை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கப்பட்டு அங்கு சைரன் ஒலி, மக்களுடைய பாதுகாப்புக்காக சைரன் ஒலி ஒலிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வெங்கட்ரமணன், காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பாரமுல்லால சைரன் ஒலி ஒலிக்க தொடங்கியிருக்கு, விவரங்கள். சற்று நேரத்துக்கு முன்பாக தான் பாரமுல்லா பகுதியில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு அருகே பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அந்த பாரமுல்லா பகுதிகளையும் ஆபத்து காலத்துக்கான அந்த சைரன் என்பது தற்பொழுது ஒலிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உதாம்பூர், ஜம்மு உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சைரன் என்பது ஒலிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது பாரமுல்லா பகுதிகளையும் இந்த ஆபத்து காலத்துக்கான சைரன் என்பது ஒலிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே முழுவதுமாகவே ஜம்மு காஷ்மீர் முழுவதுமே பிளாக் அவுட் என சொல்லக்கூடிய ஒரு மின்தடை ஏற்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த பிளாக் அவுட் செய்யப்பட்டு முழுவதுமாக மின்தடை என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த உதாம்பூர், ஜம்மு, பாரமுல்லா ஆகிய பகுதிகளில் இந்த 3 பகுதிகளிலுமே தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் பொதுமக்கள் அங்கு வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அருகே தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து அந்த பகுதிகள் ஆபத்து காலத்துக்கான சைரன் என்பது ஒலிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தொடர்ந்து அனைத்து தாக்குதல்களையும் மேற்கொண்டாலும் இந்திய ராணுவம் தக்க பதிலடியை கொடுத்து அந்த அனைத்து முயற்சியையும் தற்பொழுது தகர்த்து இருக்கிறது. எல்லைகள்ல தொடர்ந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதிகளான ஜம்மு, சம்பா, கதுவா, பூச், ராஜோரி, உதம்பூர், ரியோசி, ரம்பன், ஜோடா, கிருஷ்ணதார் உள்ளிட்ட பகுதிகளையும் தொடர்ந்து பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த பாரமுல்லா பகுதியில பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அருகே பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தியதற்கு பிறகாக தொடர்ந்து மீண்டும் தாக்குதலை நடத்தலாம் என்கின்ற ஒரு காரணத்திற்காக தற்பொழுது உதாம்பூர், ஜம்மு, பாரமுல்லா ஆகிய பகுதிகளில் இந்த சைரன் ஒலி என்பது தற்போது ஒலிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தற்பொழுது தோல்வியில் முடிந்திருக்கிறது. இந்திய ராணுவம் தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. முப்படைகளும் ஒருங்கிணைந்து தற்பொழுது பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தானுடைய கராச்சி துறைமுகமாகட்டும், அதே போல இஸ்லாமாபாத், அதே போல பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய ராவல்பிண்டி, லாகூர், சியால்கோட் உள்ளிட்ட பல்வேறு ராணுவ தளங்களை தற்பொழுது இந்த ராணுவ தளங்களுக்கு இந்தியா தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பாகிஸ்தான் என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்தியா அவருடைய அந்த தாக்குதலின் பொழுது பாகிஸ்தானுடைய பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியது, பாகிஸ்தானுடைய மத வழிபாடு தலங்கள் மீது தாக்குதல் இந்தியா நடத்தியது என்ற குற்றச்சாட்டுகளை, ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போது தற்பொழுது பாகிஸ்தான் மக்கள் வசிக்கக்கூடிய பொதுமக்கள், இந்தியா எல்லைக்கோட்டு பகுதிகளில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் மக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு அருகே தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இந்தியா நாங்க முகாம்கள் மீது தான் தாக்குதல், 9 முகாம்கள் மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டது. பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என இந்தியா உறுதியாக கூறியது. பாகிஸ்தான் தான் பொய்யாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது என்ற ஏற்கனவே மத்திய அரசு அது குறித்தான விளக்கம் அளித்தது. தற்பொழுது இந்திய எல்லைக்கோட்டு பகுதிகளில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அருகே பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த மாதிரியான அத்துமீறி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மேலும் தாக்குதலை நடத்தலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த சைரன் என்பது தொடர்ச்சியாக தற்பொழுது வரைக்கும் ஒலிக்கப்பட்டு வருது. ஜம்மு, உதம்பூர், பாரமுல்லா ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து இந்த சைரன் என்பது ஒலிக்கப்பட்டு வருது. தொடர்ந்து எல்லையில ஒரு பதற்றமான ஒரு நீண்ட இரவாக இன்றைய இரவு என்பது தற்பொழுது கடந்து கொண்டு வருகிறது. பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை இந்தியா கொடுத்து வந்தாலும் கூட பாகிஸ்தான் இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்க போகும்பொழுது அதனுடைய அனைத்து முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அனைத்து முப்படைகளுமே ஒருங்கிணைந்து தற்பொழுது எல்லைகள்ல ஒவ்வொரு வழியில பாதுகாப்பு என்பது ஒரு பக்கம் பாதுகாப்பை பலப்படுத்த, ஒரு பக்கம் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு பணிகளை மேற்கொண்டிருந்தாலும் கூட அதே வேளையில எல்லையில பாதுகாப்பையும் பலப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பும் அனைத்துமே இருக்கிறது. பாதுகாப்பையும் பலப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த செயல்களையும் ராணுவத்தினர் ஒருங்கிணைந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முன்னதாகவே அதாவது இன்று மாலையே ட்ரோன் தாக்குதல், அதாவது ட்ரோன் அட்டாக் ஜம்மு காஷ்மீர், உதாம்பூர், ஜம்மு, அக்னூர், பாகல்கோட் உள்ள பகுதிகளில் ட்ரோன் தாக்குதல் நடந்த அந்த ட்ரோன் தாக்குதல்களுமே முறியடிக்கப்பட்டது. அதே போல பாகிஸ்தானுடைய J-17, F-16 உள்ளிட்ட 3 போர் விமானங்களையும் சுட்டி வீழ்த்தப்பட்டன. ஒரு பாகிஸ்தான் பயணியும் இந்திய ராணுவத்திடம் பிடிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக செய்யக்கூடிய அனைத்து விதிகளுமே இந்திய ராணுவத்தினர் தகர்த்திருக்கிறார்கள். இந்தியா தான் தற்போது தகுந்த ஒரு பதிலடியை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு முறையுமே இந்த பாகல்காம் தாக்குதலுக்கு பிறகாக ஒவ்வொரு முறையுமே போர் ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் தான் மீறி தொடர்ந்து அந்த எல்லைகளை தாக்குதலை நடத்தி வந்தது. அதே போல நேற்றைய தினம் கூட வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் நேற்றைய தினம் கூட அவர் பேசும்பொழுது இந்த பிரச்சனையை பாகிஸ்தான் தான் பெரிதாக்க முயற்சி செய்கிறது. இந்தியா பதிலடி மட்டுமே தந்து கொண்டு இருக்கிறது எனவும் அதே போல குறிப்பிட்டார். மேலும் இந்தியாவுடைய கொல்லப்பட்டவர்கள் பாகிஸ்தான் ராணுவம் மரியாதை செலுத்தி
சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா இறுதி சடங்கின் பொழுது பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர். பொதுமக்கள் மீதோ வழிபாட்டு தலங்கள் மீதோ இந்திய தாக்குதல் நடத்தவில்லை என இந்திய விளக்கமும் அளித்திருந்தது. ஆனால் தற்பொழுது பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய எல்லைக்கோட்டு பகுதிகளில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அருகே தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பாரமுல்லா, ஜம்மு, உதம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து சைரன் என்பது ஒழிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. எல்லையில் ஒரு பக்கம் பாதுகாப்பு டெல்லி, மும்பை உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதி குஜராத், இந்த எல்லை ஓரம் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு பக்கம் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டு அதே வேளையில எதிர் தாக்குதலையும் தற்போது இந்தியாவும் தக்க பதிலடியை கொடுத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தலாம், அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் தொடர்ந்து மீண்டும் பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தலாம் என்பதற்காக பாரமுல்லா, ஜம்மு, உதாம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து சைரன் ஒலி என்பது எழுப்பப்பட்டு வருகிறது.